அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய காணொளியில் ஜியோஜிப்ராவை பயன்படுத்தி பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணங்களை எவ்வாறு வரையலாம் என்பது பற்றி பார்க்கலாம். இப்போ நான் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஜியோஜிப்ரா கிளாசிக்னு டைப் பண்ணுறேன். GOGEBRA ஜியோஜிப்ரா கிளாசிக்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கிடைக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், நேராக அந்த ஜியோஜிப்ரா பேஜ் உள்ளே போயிடுச்சு. இப்போது இந்த ஜியோஜிப்ராவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சிஸு, இந்த கிரிட் இதெல்லாமே இருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா கிராஃபிக்ஸ் வியூ. இந்த பக்கம் பாருங்கள் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இதுக்கு பேர் அல்ஜிப்ரா வியூ. இதை நம்ம இந்த எம்டி ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மவுஸை கொண்டு போனீங்கன்னா இது மாதிரி 2 ஆரம் மரம் இருக்கும். நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம முக்கோணம் தான் வரைய போகிறோம். அதனால் எனக்கு இந்த ஆக்சிஸு கிரிடு எதுவுமே தேவையில்லை. அப்படிங்கிறதுனால நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஷோ ஆக்சிஸ் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆக்சிஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ கிரிடை கேன்சல் பண்ண போகிறேன். அதேமாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஷோ கிரிடுங்கிற இடத்துல கிளிக் பண்ணால் நோ கிரிடுன்னு இருக்கும். அந்த நோ கிரிடை கொடுத்துரு. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. ஒரு ஒயிட் போர்டு மாதிரி மாறிடுச்சு. இப்போ நாம் முக்கோணம் வரையலாம். இப்போ என்ன முக்கோணம் ஃபஸ்ட்டு வரைய போகிறோன்னா சமபக்க முக்கோணம். இப்போது ஒரு முக்கோணம்னு பார்த்தாலே 3 கோட்டு துண்டுகளால் அடைபடும் ஒரு மூடிய வடிவத்தை தான் நம்ம முக்கோணம்னு சொல்கிறோம். இப்போ அது சமபக்க முக்கோணம்னு சொல்லும்போது ஒரு முக்கோணத்தோட 3 பக்க அளவுகளும் சமமாக இருக்கணும். அது எப்படி வரைகிறன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், லைன் டூல் போகிறேன். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க 2வது ஆப்ஷன் பாருங்கள், செக்மெண்ட், அதாவது கோட்டு துண்டு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது ஏபிங்கிற ஒரு கோட்டு துண்டு, அதாவது செக்மெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. எப்போவுமே நம்ம ஒரு முக்கோணம் வரையும் போது ஒரு வட்டவில் இல்லாமல் நம்ம ஒரு முக்கோணம் வரைய முடியாது. அதனால் இந்த வட்டவில்ங்கிறது என்னென்னா ஒரு வட்டத்தோட ஒரு சிறிய பகுதி, அதை தான் நம்ம வட்டவில்னு சொல்கிறோம். இப்போ நான் அந்த வட்டவில்லை வட்டமாக எடுத்துகிட்டு ஒரு வட்டம் வரைய போகிறேன், அதாவது சர்க்கிள். இப்போ சர்க்கிள் எங்கே இருக்குன்னா, இங்கே டூல் பாரில் போனீங்கன்னா இந்த சர்க்கிள்ங்கிற டூல் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், சர்க்கிள் வித் சென்டர் த்ரோ பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தோன்னா இந்த ஏங்கிற பாயிண்டில் வச்சு ஒரு கிளிக் பண்ணி அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டாந்து பியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி பியில் ஒரு கிளிக் பண்ணி அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணி ஏயில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த பிக்சரை மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த 2 சர்க்கிளும் வெட்டிக்கொள்ளும் புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த புள்ளியை நாமளாக கொண்டு போய் பாயிண்ட் டூவில் செலக்ட் பண்ணி வைக்கக்கூடாது. இந்த 2 புள்ளியும் வெட்டிக்கொள்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் பாயிண்ட் டூவில் போயிட்டு அதில் 4வது இருக்க ஆப்ஷனை பாருங்கள், இன்டர்செக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த முதல்ல இருக்க சர்க்கிளில் ஏதாவது ஒரு இடத்துல, இப்போ நீங்கள் மவுஸை கொண்டு போனீங்கனால அது ஹேண்ட் சிம்பிளாக மாறும். அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணுறீங்க. அதே மாதிரி அடுத்த சர்க்கிள்கிட்ட கொண்டு போய் அதை ஒரு கிளிக் பண்ணுறீங்க. பாருங்கள், இப்போது சிங்கிற ஒரு இன்டர்செக்ட் பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது இந்த சிங்கிற பாயிண்ட்டை நம்ம ஏயோடையும் பியோடையும் ஜாயின் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு செக்மெண்ட் போடணும், அதாவது கோட்டு துண்டு போடணும். அது எங்கே இருக்கும், இந்த லைன் டூல் போனீங்கன்னா 2வது இருக்க ஆப்ஷன் செக்மெண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏயில் ஒரு கிளிக் பண்ணி மவுஸ் அப்படியே ட்ராக் பண்ணி சியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி சியில் ஒரு கிளிக் பண்ணி அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணி பியில் வந்து ஒரு கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஏபிசிங்கிற ஒரு முக்கோணம் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இந்த முக்கோணத்துக்கு நமக்கு சர்க்கிள்லாம் தேவையில்லை, அதை நம்ம ஹைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். எப்படின்னா, இப்போ இந்த சர்க்கிளில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கிள் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த சர்க்கிளை கேன்சல் பண்ணுறதுக்கு மவுஸை கிட்ட கொண்டு போய் ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஜெக்ட்ங்கிற கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த சர்க்கிள் நமக்கு போயிடுச்சு. இதில் வேறு ஏதாவது தேவையில்லாத லெட்டர்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் டிஸப்பியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே எஃப்னு இருக்கா, எனக்கு இந்த எஃப் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி
ஸோ லேபிள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். அதேமாதிரி ஹெச் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ லேபிளை கிளிக் பண்ணுங்கள், அதுவும் கேன்சல் ஆகிடும். ஜி எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸோ லேபிளை கிளிக் பண்ணால் அதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த டிங்கிற பாயிண்ட் நமக்கு தேவையில்லை, அதனால் இது ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால ஸோ ஆப்ஜெக்டாக அதை கொடுத்து கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் ஏபிசிங்கிற ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கு. இப்போ ஏங்கிறது இந்த கோட்டு மேலே இருக்குது, அதை தள்ளி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஏபிசிங்கிற ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கு. இது சமபக்க முக்கோணமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஏபியோட பக்க அளவு, பிசியோட பக்க அளவு, சிஏயோட பக்க அளவு, 3 பக்க அளவும் சமமாக இருந்தால் அது சமபக்க முக்கோணம். சரி, அதை எப்படி அதோட அளவை கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்னு ஒரு டூல் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் டூலை கிளிக் பண்ணுறேன். அதில் டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் 3வது ஆப்ஷன், அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஏயில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன், பியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன், அதேமாரி பியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன், சியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன், பிசி கிடச்சிருச்சு. அதேமாதிரி சியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன், ஏயில் வச்சு கிளிக் பண்ணுறேன், இப்போது சிஏ கிடச்சிருச்சு. இப்போ 3ஓட பக்க அளவையும் பாருங்கள் சமமாக இருக்கா? அப்போ இது நிச்சயமாக ஒரு சமபக்க முக்கோணம் தான் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வேல்யூவெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு மூவ் டூவில் கிளிக் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி 4.28, பிசி 4.28, சிஏ 4.28. அப்போது 3 பக்க அளவுகளும் சமமாக இருக்கிறதுனால இது நிச்சயமாக ஒரு சமபக்க முக்கோணம் தான் அப்படிங்கிறத நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளலாம். இதை இன்ட்ராக்டிவாக நம்ம இன்னும் மாற்றலாம். எப்படின்னா இந்த மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் பி இருக்குல்ல அதை பிடிச்சி அப்படியே இருக்கல பாருங்கள், படம் பெருசாகிட்டே இருக்குது, அதேமாரி அளவும் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஆனால் என்ன கண்டிஷன், அளவு மாறக்கூடாது. பாருங்கள் அளவு மாறவே இல்லை. இப்படி நம்ம இன்ட்ராக்டிவாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். அடுத்து ஏஏ இது பண்ணி பார்க்குறேன், அது பெருசாகுது ஆனால் அளவு மட்டும் மாறாமல் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இதை ஒரு இன்ட்ராக்டிவாக செஞ்சு பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா இருசம பக்க முக்கோணம், அது எப்படி வரையணும்னு பார்க்கலாம். இப்போ இருசம பக்க முக்கோணம் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி செக்மெண்ட் போகிறேன். இங்கே வந்து செக்மெண்ட் வித் கிவன் லென்த் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இங்கே வச்சு ஒரு கிளிக்கு பண்ணும்போது என்ன கிடைக்குது, நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் நமக்கு கிடைக்குது. அது லென்த்துன்னு கேட்குது. லென்த்து வந்து நான் ஒரு 6ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு சர்க்கிள் நம்ம வரையணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த சர்க்கிள் டூல் போகிறோம். போயிட்டு இப்போ எந்த ஆப்ஷனை எடுக்கிறேன்னா சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஏயில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ரேடியஸ்ன்னு கேட்குது, அது ரேடியஸ் வந்து 4ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அதே மாதிரி பியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். மீண்டும் ரேடியஸ் கேட்குது, அதுக்கும் நான் 4ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் 2 சர்க்கிள் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட் டூவில் போயிட்டு இன்டர்செக்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க சர்க்கிளை ஒரு கிளிக் பண்ணுறேன். அடுத்து 2வதாக இருக்க ஒரு சர்க்கிளை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சிங்கிற ஒரு இன்டர்செக்ட் பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரணும், அதாவது செங்குத்து கோடு இப்போ நம்ம வரைய போகிறோம். அது எப்படி வரையணும்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்பெஷல் லைன் டூலுக்கு போகிறேன். போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஏபிங்கிற செக்மெண்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்திருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா அப்படியே இந்த ஏரோவை கொண்டு போய் சியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணணும். பாருங்கள் பர்பெண்டிகுலர் லைன் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே. இப்போ அடுத்தபடி என்ன பண்ணணும்னா நம்ம இன்னொரு பாயிண்ட்டை வந்து அந்த செங்குத்து கோட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பாயிண்ட் டூல் போயிட்டு பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த செங்குத்து கோட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நான் புள்ளியை வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ஈங்கிற ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போது நாம் என்ன பண்ணணும்னா இந்த ஈங்கிற பாயிண்ட்டை தான் என்ன பண்ணுறோம் ஏயோடையும் பியோடையும் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த லைன் டூல் போயிட்டு செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஏயில் வச்சு ஒரு கிளிக்கு, இயில் வச்சு ஒரு கிளிக், அதேமாதிரி இயில் வச்சு ஒரு கிளிக்கு, பியில் ஒரு கிளிக். இப்போ பாருங்கள் ஏபிஇ அப்படிங்கிற ஒரு முக்கோணம் நமக்கு
கிடச்சிருக்கு. சரி, இதில் முக்கோணம் மட்டும்தான் எனக்கு வேணும், மிச்சம் இருக்க எல்லாமே டிஸப்பியர் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை டிஸப்பியர் பண்ணுவோம். ரைட் கிளிக், ஷோ ஆப்ஜெக்ட், கேன்சல் ஆகிடுச்சு. அதேமாரி ரைட் கிளிக், ஷோ ஆப்ஜெக்ட், கேன்சல் ஆகிடுச்சு. இந்த செங்குத்து கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னா ரைட் கிளிக், ஷோ ஆப்ஜெக்ட், கேன்சல் ஆகிடுச்சு. அதேமாதிரி இந்த சிங்கிற பாயிண்ட் எனக்கு தேவையில்லை, ரைட் கிளிக், ஷோ ஆப்ஜெக்ட். இந்த டிங்கிற பாயிண்ட் எனக்கு தேவையில்லை, ரைட் கிளிக், ஷோ ஆப்ஜெக்ட். அதேமாதிரி இந்த லெட்டர்ஸ் எஃப் தேவையில்லை அப்படின்னா ரைட் கிளிக், ஷோ லேபிள், ரைட் கிளிக், ஷோ லேபிள். அடுத்து ரைட் கிளிக், ஷோ லேபிள். இப்படி எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முக்கோணம் மட்டும்தான் இருக்கும், வேறு தேவையில்லாத எந்த லெட்டர்ஸுமே இருக்காது. இதை மூவ் டூவில் யூஸ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம. இப்போது இதோட பக்க அளவை நம்ம பார்க்கணும்ல, அப்போ என்ன பண்ணணும்? மெஷர்மெண்ட்டுங்கிற டூல் போயிட்டு அதில் டிஸ்டன்ஸ் ஆர் லென்த்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏயில் வச்சு ஒரு கிளிக்கு, பியில் வச்சு ஒரு கிளிக்கு. பாருங்கள், ஏபியோட லென்த்து கிடச்சிருச்சு. அடுத்து பியில் ஒரு கிளிக்கு, இயில் ஒரு கிளிக்கு. அடுத்து இயில் ஒரு கிளிக்கு, ஏயில் ஒரு கிளிக். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஏ, இந்த இபி, அதாவது பிஇ, இது ரெண்டோட அளவும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? இது வந்து ஒரு இருசம பக்க முக்கோணம். ஒரு முக்கோணத்தோட ஏதேனும் இரண்டு பக்க அளவுகள் சமமாக இருந்தால் அதை இருசம பக்க முக்கோணம் நம்ம சொல்லலாம். இப்போது இந்த வேல்யூவெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த பக்கம் வச்சுக்கிறேன், இதை இழுத்து வச்சுக்கிறேன், இதையும் கொஞ்சம் இழுத்து வச்சுக்கிறேன். சரி, இதை நம்ம இன்ட்ராக்டிவாக மாற்றி காமிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஈங்கிற பாயிண்ட்டை அப்படியே நீங்கள் மேலே பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த ரெண்டு பக்க அளவும் மாறாமல் போய்கிட்டே இருக்கும். இப்போ கீழே கொண்டு வர்றோம், கொண்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஏபியோட லென்த்து வந்து 6, அதை பாருங்கள் சென்டரை பிரிக்கிறதுனால இங்கிட்டு 3, இந்த பக்கம் 3 இருக்குது. அப்போது நம்ம இது மாதிரி மாணவர்கள்ட்ட என்ன பண்ணலாம்? நம்ம இன்ட்ராக்டிவாக இதை மாற்றி விசுவலைஸ் பண்ணி நாம் காமிக்கலாம். இதுதான் நம்ம இருசம பக்க முக்கோணம் வரைதல். அடுத்தது பார்த்தோன்னா அசம பக்க முக்கோணம் எப்படி வரைகிறேன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் லைன் டூல் போகிறேன், செக்மெண்ட் வித் கிவன்லேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வருது, அதில் நான் 6ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ ஏபிங்கிற செக்மெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்ததை பார்த்தோன்னா இதுக்கும் நம்ம சர்க்கிள் வரைய போகிறோம். அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த சர்க்கிள் டூல் போயிட்டு சென்டர் அண்டு ரேடியஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏயில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்குது, அதுக்கு நான் 4ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். அடுத்து பியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்குது, அதுக்கு நான் ஒரு 5ன்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், 2 சர்க்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? 2 சர்க்கிளும் வெட்டி கொள்ளும் புள்ளி, அதாவது இன்டர்செக்ட் பண்ணுற இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? பாயிண்ட் டூல் போயிட்டு இன்டர்செக்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த சர்க்கிளில் ஒரு கிளிக் பண்ணுறேன். அடுத்து இந்த சர்க்கிளில் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சிங்கிற ஒரு பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு. அதாவது இன்டர்செக்ட் பாயிண்ட் நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த சிங்கிற பாயிண்ட்டை ஏயோடையும் பியோடையும் நம்ம இணைக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? லைன் டூல் போகிறேன், அங்கே செக்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஏயில் வச்சு ஒரு கிளிக்கு, சியில் வச்சு ஒரு கிளிக்கு, அதேமாதிரி சியில் வச்சு ஒரு கிளிக்கு கொண்டு வந்து பியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணி முடிச்சிடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம டிசேபிள் பண்ணலாம். எப்படின்னா, இப்போது இந்த சர்க்கிள் எனக்கு தேவையில்லாதனால ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஜெக்ட், இந்த சர்க்கிள் எனக்கு தேவையில்லை, ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஜெக்ட், இங்கே இருக்க ஆப்ஜெக்ட் எனக்கு தேவையில்லை, ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஜெக்ட், இந்த லெட்டர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, ரைட் கிளிக் பண்ணி ஷோ லேபிள், ஸோ லேபிள், ஸோ லேபிளை எனேபிள் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்கள், ஏபிசிங்கிற ஒரு முக்கோணம் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, அசம பக்க முக்கோணம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு முக்கோணத்தோட 3 பக்க அளவுகளும் வெவ்வேறாக இருக்கணும். அப்படி இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல இதோட பக்க அளவை அளந்து பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, மெஷர்மெண்ட் டூல் போயிட்டு டிஸ்டன்ஸ் ஆர் லென்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஏயில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன், பியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன், அதேமாதிரி பியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன், சியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன், அதேமாதிரி சியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன், ஏயில் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 3 பக்க அளவுகளையும் பாருங்கள், ஏபி 6, பிசி 5, சிஏ 4. இப்போ 3 பக்க அளவுகளும் வெவ்வேறாக இருக்கிறதுனால இது நிச்சயமாக ஒரு அசம பக்க முக்கோணம் தான் அப்படிங்கிற நம்ம உறுதியாக சொல்லலாம். அப்போது இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுக்கிறேன்.
இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணி காமிக்கலாம். எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ரொட்டேட் பண்ணி காமிக்கலாம். அப்போது ஒரு முக்கோணத்தோட 3 பக்கங்களும் வெவ்வேறாக இருந்தால் அது அசமபக்க முக்கோணம் அப்படிதாங்கிறத மாணவர்கள் நம்ம எளிமையாக கற்றுக் கொடுக்கலாம். அப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம அதிகமாக செக்மெண்ட்டு, சர்க்கிள் இந்த டூலை தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம அடிக்கடி இந்த டூலை பயன்படுத்துறதுனால நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவரை நாம் ஜியோஜிப்ராவை பயன்படுத்தி பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணங்களை எவ்வாறு வரையலாம், அதாவது சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம் ஆகியவற்றை எவ்வாறு வரைவது என்பது பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.